அன்பார்ந்த கஸ்டமர்களே, நெறைய நபர்கள் கஸ்டமர் என்ன கேட்குறீங்கன்னா, "பிரிண்ட் துணி எப்படிங்க பிரிக்க வரும்? பிரிண்ட் துணி பிரிக்கவே வராதே! நீங்க பிரிக்க வரும்ன்னு சொல்றீங்களே!" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, மில்லுல ஆகட்டும், பெரிய பெரிய குடோன்ல ஆகட்டும், எடுக்கும் பொழுது தரமா செக் பண்ணி தான் எடுப்போம். செக் பண்ணாம எடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா, செக் பண்ணாம எடுத்துட்டோம்ன்னு சொன்னா, எங்களுக்கு அது துணி வரலன்னு சொன்னா, நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அது ஒரு எங்களுக்கு சிரமம். நாங்க கொண்டு போய் அங்க குடுக்க அது ஒரு சிரமம். அதனால எங்க துணி எடுத்தாலும் நாங்க செக் பண்ணி தான் எடுப்போம். பிரிண்ட் துணி பிரிக்க வராதுன்னு சொல்றீங்கல்ல, இப்ப பிரிக்க வர்ற துணி தான் நான் போடுறேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு வீடியோல பிரிச்சே காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. இது பிரிண்ட் துணி. பார்த்தீங்களா? இத பிரிக்கிறேன் பாருங்க. பாருங்க. இங்க பாருங்க. நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் துணி. இங்க பாருங்க. நல்லா இருக்குங்களா? சரிங்களா? இன்னொரு துணியும் பிரிச்சு காட்டுறேன். பாருங்க. இங்க பாருங்க. இது பிரிச்சாச்சுங்களா? இங்க பாருங்க. இங்க பாருங்க. இதுவும் பிரிண்ட் தான். சரிங்களா? இதுவும் பிரிண்ட் தான். ஃபுல்லாவே பிரிண்ட்லயே ரிப்பு. சூப்பரா இருக்கும் துணி. இங்க பாருங்க. ஏன்னா பிரிக்க வராது நம்ம போடவே மாட்டோம். சரிங்களா? ஃபுல்லா தரமா செக் பண்ணி தான் போடுவோம். ஏபிசி டெக்ஸ் மன நிறைவா தான் நம்ம என்னைக்குமே துணி குடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஜம்முன்னு இருக்குது பாருங்க. சரிங்களா? பாருங்க. பூராமே பிரிண்ட் தான். ஆனா சூப்பரா வரும். ஜம்முன்னு வருது துணி. வேணுங்கிறவங்க நீங்க ஏபிசி டெக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. லாட்டுக்கு குறைவா தான் இருக்குது. 2000 கிலோ இருக்குது. குயிக்கா புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இந்த மாரி லென்த்தான துணி பெருசா யாருக்கும் நெறைய நபர்கள் கேட்குறீங்க. லென்த்தா குடுங்க, பெருசா குடுங்கங்கிறீங்க. பாருங்க ஜம்முன்னு இருக்குது. வேணுங்கிறவங்க ஏபிசி டெக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.